அப்பா இல்லை, இருந்த வீடு இல்லை, செஞ்ச வேலை இல்லை, எல்லாமே தலைகீழ மாறி இன்னைக்கு இங்கே இருக்கோம். என்னங்க இவ்வளோ நேரம்? ஒன்றும் இல்லைவா. தமிழ், யமுனா சாப்பிடல, உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்துச்சு. போப்பா. ஏன் இவ்வளோ நேரம் சாப்பிடாம இருக்க? நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்குன்னு உனக்கு யாராவது ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணுமா? இந்தா சாப்பிடு. என்னம்மா? இப்படியே இருந்தா எப்படிங்க? நாங்கள் 2 பேரும் உங்களை நம்பி தானே இருக்கோம். நான் ஏன் எங்கள் வீட்டில் கூட இருக்க வேண்டாம்னு சொன்னேன்னா? நீ காரணம் இல்லாமல் சொல்ல மாட்டேன்னு எனக்கு தெரியுமா? நம்ம அங்கே இருக்கும்போது யாராவது ஏதாவது உங்களை சொல்லிட்டாலும் இல்லை வேறு விதமாக நடந்துட்டாலும் என்ன பண்ணுறதுன்னு பயந்துட்டாங்க. என் வீட்டில் எல்லாம் நல்லவங்க தான், எனக்கு அவங்கள பிடிக்கும். ஆனால் எனக்கு அதை விட உங்களை பிடிக்கும். எனக்கு பொறுக்க போகிற குழந்தைக்கு எல்லா சொந்தமும் வேணும். அதான் நான் உன்னை எதுவுமே கேட்கலையம்மா. அதான் கஷ்டமாக இருக்கு. எங்கள் அம்மா நெத்தியில் போட்டு இல்லை. நான் அப்பா ஆக போகிறேன். என்னால் சிரிக்க கூட முடியல. நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க. நீ படுத்து தூங்க நல்ல இடம் கூட இல்லை. எங்க நீங்கள் அழுத அப்புறம் என்னால் இதெல்லாம் பார்க்க முடியலம்மா, தாங்க முடியல. கொஞ்சம் க்ளோஸாக இருப்பார். உங்ககிட்ட ஏதாவது சொன்னாரா? கடைசியாக இப்படி பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி ஏதாவது சொன்னாரா? இல்லைப்பா, எதுவுமே சொல்லேப்பா. இல்லை அந்த ஃபைல் விஷயமா உங்ககிட்ட ஏதாவது? இல்லை தம்பி. என்னங்க குழந்தை நகர்ந்துங்க, தொட்டு பாருங்க. நான் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. நம்ம லைஃப் எப்படிலாம் அம்மா மாறிடுச்சு. முன்ன இருந்த மாதிரி இல்லை எனக்கு தெரியும். ஆனால் நம்ம அடுத்து என்னன்னு யோசிக்கணும்ல. நம்மளை சுற்றி இருக்கிற சின்ன சின்ன சந்தோஷத்தை நம்ம இழந்துடக்கூடாதுல்ல. எங்கள் அப்பா இப்படி ஏன் பண்ணிக்கிட்டாருன்னு என்னால் கண்டுபிடிக்கவே முடியல. நானும் என்னால் எவ்வளோ முடியுமோ விசாரிச்சு பார்த்துட்டேன். அவர் 25 வருஷமாக வேலை செஞ்ச ஆஃபீஸ், இந்த உலகம் அவர் திருடன்னு சொல்கிறத கேட்டுட்டு நான் பாட்டுக்கு என்னால் ஒரு வாழ்க்கையை வாழ முடியலம்மா. சுற்றி இருக்கிற சின்ன சின்ன சந்தோஷத்தை என்னால் கவனிக்க முடியல. உன் மனசு கஷ்டப்படுற மாதிரி ஏதாவது செஞ்சுருந்தா என்னை மன்னிச்சுக்கோ. இல்லை பரவாயில்லம்மா. ஒரு நிமிஷம். என்னங்க? பைத்தியமா உனக்கு? வயிற்றுல குழந்தையோட இப்படி ஓடி வர? என் மேலே கோச்சிக்கிட்டு சாப்பாடு எடுக்காம வந்துட்டீங்க, அதான். உன் மேலே எனக்கு கோச்சிக்கவே தெரியாது யமுனா. உன் மேலே கோச்சிட்டு நான் எங்கே போவேன்? நீங்கள் போனது பார்த்தா அப்படி தெரியல. என்னோட சின்ன சின்ன சந்தோஷம் எல்லாமே நீ தான் யமுனா. சரி வா. எனக்கு என்ன பண்றீங்க? வீட்டில் விட்டுறேன். பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க? ஏன் என் பொண்டாட்டி தான் நான் தூக்கிட்டு போகிறேன். தம்பி, உங்கள்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும்பா. நீங்கள் ஆஃபீஸில் வந்து கேட்கும்போது என்னால் சொல்ல முடியல. கொஞ்சம் தயக்கமாக இருந்தது. எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். உங்கள் அப்பா ஃபைலை எடுத்தாரா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஆஃபீஸர் ஏதோ கொடுத்தாருனோ அதை எங்கேயோ மறதியில் வச்சுட்டேன்னு புலம்பிக்கிட்டு இருந்தார். என்னப்பா ஒரு மாதிரியாக இருக்க? இல்லை சாரு, பணம் எங்கே? பணமா? என்ன பணம்? இல்லைல்லப்பா, நான் ஏதோ வளர்றேன். இல்லை பணம்னு ஏதோ சொன்னீங்க. ஒன்றும் இல்லை. நான் கொஞ்சம் டீட்டெயிலாக கேட்க ஆரம்பித்ததும் அவர் மழுப்ப ஆரம்பிச்சிட்டார். எங்கள் ஆஃபீஸில் போய் பார்த்தீங்கன்னா ஏதாவது கிளாரிட்டி கிடைக்கும். பெரிய பேக் எதுவும் பணம் பணம் ஏதாவது எடுத்துட்டு வந்தாரா? உட்கார்.
அப்புறம் சொல்லுப்பா. சார் நீங்கள் எங்கள் அப்பா கிட்ட பணம் ஏதாவது கொடுத்து வச்சுருந்தீங்களா சார்? அதை அவர் மறதியில் தொலைச்சிட்டாரா? சொல்லுங்கள் சார், நான் யார்கிட்டயும் எதுவும் பேச மாட்டேன் சார். தயவு செஞ்சு ஏதாவது தெரிஞ்சால் சொல்லுங்கள் சார். 5 கோடி. 5 கோடியா? 5 கோடி. அட இதில் இல்லைன்னா மாற்றி கட்ட வேண்டியதானே? முடிச்சிட்டேனே. ஹலோ ராகவன் சார், சொல்லுங்க சார். கொஞ்சம் வீடு வரைக்கும் வர முடியுமா? இப்போவா? இப்போ. உங்கள் வீட்டுக்கா சார்? ஒரு ½ அன் ஹவரில் வந்துட்டுங்களா? சார் எனக்கு நீங்கள் ஒரு ஹெல்ப் பண்ணணும். சொல்லுங்க சார். இந்த பேக்கை கொஞ்ச நாள் பத்திரமா வச்சிருக்கணும். சரிங்க சார். இந்த பேக்கில் 5 CR இருக்கு. நான் கேட்கும்போது கொடுத்தா போதும். சார் 5 கோடி ரூபாய் இவ்வளோ பெரிய பணம் என்கிட்ட போய். புரியுது, நீங்கள் நியாயமான ஆள். உங்களை மாதிரி என்னால் இருக்க முடியாது. உங்களுக்கு இது செட் ஆகாது. ஆனால் நாளைக்கு எனக்கு CBI ரெய்டு வரதா இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. இந்த நேரத்தில் நான் யாரையும் நம்ப முடியாது. அது வரைக்கும் நீங்கள் வச்சுருந்தா போதும். அதுக்கு இல்லை சார். ப்ளீஸ் ராகவன் சார், இந்த உதவியை நீங்கள் பண்ணலன்னா என்னை அரெஸ்ட் பண்ணுவாங்க. என் மான மரியாதை எல்லாம் போயிடும். பொண்டாட்டி பிள்ளை எல்லாம் நடு ரோட்டில் நிற்கிற மாதிரி ஆகிடும். ப்ளீஸ் ராகவன். சரி சார். 6 மாதம் கழிச்சு திருப்பி கேட்டா பணம் எங்க? சார் அது வந்து என்ன ராகவன்? பணம் பணம் எங்கே வச்சேன்னு தெரியல சார். என்னது? எங்கே வச்சேன்னு தெரியலையா? இல்லை சார், அது இல்லை சார். எங்கேயோ வச்சு மறந்துட்டேன் சார் நான். ராகவன் சார், இந்த மாதிரி குண்டூசி, பேனா, பர்ஸு இப்படி மறந்து இருக்கலாம். ஆனால் முழுசாக 5 கோடி ரூபா பணம் மறந்துருச்சுன்னா சார் அது எனக்கு ஒன்றுமே புரியல சார். எனக்கும் தான். நான் உங்ககிட்ட கொடுத்தது கருப்பு பணம். அதை நான் உங்ககிட்ட கொடுத்தேங்கிறதுக்கு சாட்சி இல்லை. அதை நீங்கள் இப்போ மறதியில் தொலைச்சிட்டேங்கிறதுக்கும் சாட்சி இல்லை, இல்லையா? ஐயோ சார், அந்த பணம் எனக்கு வேணாம் சார். அதை எங்கே வச்சுட்டேன்னு தெரியலன்னு தான் சார் சொன்னேன். சரி, நீங்கள் போங்க சார். போங்க. பார்த்து ராகவன், அதிக பணம் ஆபத்தானது. இன்றைக்கி நல்லா யோசிங்க, ரெஸ்ட் எடுங்க, ரிலாக்ஸ் பண்ணுங்க. ஆனால் நாளைக்கு வரும்போது கண்டிப்பாக பணத்தோட வாங்க. நம்புகிற மாதிரியா இருக்கு? சார் எங்கள் அப்பா திருடலாம் மாட்டார் சார். அதனால தான் நான் கூப்பிட்டு கொடுத்தேன். அப்போ என் பணம் எங்க? அப்போ எங்கள் அப்பா தொலைச்சதா சொன்ன அந்த ஃபைலு? சார் அந்த ஃபைலை காணும் சார். நல்லா தேடி பார்த்தேன் சார், இப்போ காணும் சார். நேற்று பணத்தை காணும்னு சொன்னீங்க, இன்னைக்கு ஃபைலை காணும்னு சொல்கிறீங்க. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது சார். சத்தியமாக என்னோட லாக்கரில் தான் சார் வச்சுருந்தேன். அப்புறம் எங்கே போச்சு? ரொம்ப தொலைக்கிறீங்களே ராகவன். அந்த ஃபைலோட வேல்யூ என்னன்னு தெரியுமா? அந்த ஃபைல் கிடைக்கலன்னா உங்களை மட்டும் இல்லை, உங்கள் பிள்ளையும் சேர்த்து அரெஸ்ட் பண்ணுவாங்க. உங்கள் வீட்டில் 2 பொம்பளைங்க இருக்காங்க. நீங்கள் 2 பேரும் ஜெயிலுக்கு போயிட்டீங்கன்னா அவங்க நிலைமை யோசிச்சு பாருங்க. அவங்களுக்கு என்ன வேணால் நடக்கலாம். சார் நான் லாக்கரில் தான் சார் வச்சுருந்தேன். ராகவன், முதல்ல பணத்தை கண்டுபிடிங்க. பணம் கிடைச்சா ஃபைல் தானாக கிடைக்கும். ஃபைலை எடுத்து வச்சுக்கிட்டு அரெஸ்ட் ஆகிடுங்கன்னு மிரட்டினா பயந்து திருடின பணத்தை கொடுத்துருவார்னு நினச்சேன். ஆனால் அவர் இப்படி பண்ணிக்குவார்னு எதிர்பார்க்கவே இல்லை. முதல்ல பணத்தை கண்டுபிடி, ஃபைல் தானாக கிடைக்கும். உன் வேலையும் சேர்த்து நானே வாங்கி தரேன். இப்பெல்லாம் நான் மறதி ஜாஸ்தி ஆயிடுச்சுல்ல எனக்கு. எனக்கு எப்படி தெரியும்? அவர் எங்கேயோ மறதியில் வச்சுட்டு என்ன வந்து டார்ச்சர் பண்ணா என்ன அர்த்தம்? இப்போ எதுக்கு டென்ஷன் ஆகுற? டென்ஷன் ஆகாம பின்ன எங்கள் அப்பா உங்ககிட்ட ஏதாவது சொன்னார் தானே கேட்டேன். அவர் புள்ள நீ ஒன்ட்டே எதுவும் சொல்லணும், என்டேண்டா சொல்ல போறாரு. மச்சான் தப்பாக எடுத்துக்கலான்னு ஒன்று சொல்கிறேன். உங்கள் அப்பாவுக்கு வேறு ஃபேமிலி மாதிரி ஏதாவது, அவங்க பசங்க அவங்கள செட்டில் பண்ணணுன்னு ஏதாவது? ஏய், தெரிலன்னா தெரிலன்னு சொல்லு. அதை விட்டு தேவையில்லாம பேச வேறு மாதிரி ஆகிடும். நீங்கள் தான் அந்த ஃபைலை விற்று 50 கோடி ரூபா பணம் பண்ணிட்டீங்களே. நாளைக்கு அந்த பையன் பணத்தோடு வந்து நின்னான்னா அந்த பணம் என்னாச்சுன்னு என் மண்டையை உறுத்திக்கிட்டே இருக்கியா? ஒருவேளை அந்த பணத்தோடு அவன் வந்துட்டானா அப்போ பார்ப்போம்.
கேட்குறேன்னு தப்பா நினைக்காத. அன்னைக்கு அவங்க அப்பா வந்து பணம் பத்தி கேட்டாரு, இன்னைக்கு தமிழோ வந்து கேட்குறாரு. என்ன நடக்குது அரவிந்த்? நீங்க ஏதாவது ஒரு வகையில இதுல இன்வால்வ்டா? நானே கடுப்பில் இருக்கேன். சாம்போ தனியாக விடு, என்ன கடுப்பு உனக்கு? தனியாக விடுன்னு சொல்கிறேன்ல. உன்னெலாம் சொல்ல முடியாது. ஏன் என்கிட்ட சொல்ல முடியாது? முடியாதுன்னா முடியாது. அதான் ஏன் முடியாதுன்னு கேட்குறேன். அப்படி என்ன சொல்ல முடியாத விஷயம்? ஏதோ இருக்கிறதுனால தான் நான் மறைக்கிறேன். ஆமாண்டி, உன்ட்டெலாம் சொல்ல முடியாது. எல்லாத்தையும் போய் அப்படியே எக்ஸ் பாய் ஃப்ரெண்டை சொல்லுவேன். உன்ட்டெலாம் எதுக்கு சொல்லணும்? எக்ஸ் பாய் ஃப்ரெண்டா? ஏய் நடிக்காதடி, தமிழும் எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் தானே. உனக்கு எப்படி தெரியும்? உனக்கு எப்படி தெரியும்னு கேட்டேன். ஏய் பார்த்தேன்டி, எல்லாத்தையும் பார்த்தேன். அவன் நான் அவாய்ட் பண்ணிட்டு அவன் பின்னாடி சுற்றுறத பார்த்தேன். அவனை ஃபாலோ பண்ணி பார்த்தேன். ஒன்றை பார்த்தேன். நீ எவ்வளோ அழகாக இருக்கேன்னு பார்த்தேன். லைஃப்பில் எல்லாமே என்னை விட அவனுக்கு ஏன் பெட்டராக கிடைக்கணும்னு பார்த்தேன். ஆனால் நான் அவங்க நடுவில் வரலப்பா, நீங்களாக தான் பிரிச்சிங்க. அப்புறம் நான் அவனை எடுத்துக்கூடாதுன்னு நினச்சேன். அதான் எங்கள் அம்மாட்ட ஒரு பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்லி உங்கள் வீட்டில் போய் பேச சொன்னேன். இப்போ நீ எந்து நீ ஏன் அவனை இவ்வளோ ஹேட் பண்ற? அப்போ அவங்க அப்பா பணம் நான் தாண்டி எடுத்தேன். அந்த பணம் என்கிட்ட தான் இருக்கு. இப்போ என்ன பண்ணோம் அதுக்கு? ஆ டேய் இதுல 5 கோடி ரூபாய் பணம் இருக்கு. 5 கோடியா? என்ன மாமா, ஏது இந்த பணம்? இது என் ஆபீசர் தப்பான வழியில சம்பாரிச்ச பணமா. யாரோ இன்ஃபர்மேஷன் கொடுத்து நாளைக்கு அவர் வீட்டுக்கு ரைடு வர போறாங்களாம். அதனால இந்த பணத்தை என்கிட்ட கொடுத்து பத்திரமா கொஞ்ச நாளைக்கு வச்சுக்கன்னு சொன்னாரு. மாமா ஏதாவது பிரச்சனை வந்துரு போகுது மாமா. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் வராது. சரி, இதை ஏன் இங்கே எடுத்துட்டு வந்தீங்க? நான் இருக்கிறதோ குவார்டர்ஸ்ல, அங்க இதை எடுத்துட்டு போக முடியுமா? அது இல்லாம போன வாரம் தான் பக்கத்து வீட்டுல நகை திருடு போயிடுச்சு. அதனால தான் சேஃபா இருக்கட்டும் போய் இங்க கொண்டு வந்தேன். ஆபீசர் கேட்ட உடனே நான் உங்ககிட்ட இருந்து திருப்பி வாங்கிக்கிறேன். போய் பத்திரமா எடுத்துட்டு போய் உள்ள வை. ஓகே மாமா, ஆனா அம்மாட்ட எதுவும் சொல்லிடாதீங்க. கருப்பு பணம் ரைட்னா அம்மா பயந்துரும். நான் சொல்ல மாட்டேன். அதே மாதிரி நீயும் தமிழ்கிட்ட உங்க அத்தை கிட்ட எல்லாம் எதுவும் சொல்லாது. 1008 கேள்வி கேட்பாங்க. அதுவும் இந்த தமிழ் இருக்கானே, பிஸ்னஸில் யூஸ் பண்ணிட்டு பணத்தை நான் திருப்பி கொடுத்தலாம் தான் நினச்சேன். ஆனால் அதுக்குள்ளே அவர் வந்து பணத்தை திருப்பி கேட்பான்னு எதிர்பார்க்கல. நான் உங்ககிட்ட கொடுத்தன பணம் அதை அந்த ஆஃபீஸர் திருப்பி எடுத்துட்டு வர சொல்றாரு. போய் எடுத்துட்டு வா போ. என்ன சொல்கிற மாமா? எந்த பணம்? டேய் உன் கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் ஆஃபீஸர் என்கிட்ட கொடுத்தாருன்னு சொல்லி உங்ககிட்ட கொடுத்தனே ஒரு பிளாக் பேக், அதான். போய் எடுத்துட்டு வா. மாமா நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியல மாமா. என் கல்யாணத்தன்னைக்கு பேக்கு இல்லை மாமா, அந்த மாதிரி எந்த பேக்குமே என்கிட்ட நீங்கள் கொடுக்கல மாமா. விளையாடாதடா, போடா போய் எடுத்துட்டு வா. மாமா நான் சீரியஸாக தான் மாமா சொல்கிறேன். அந்த மாதிரி எதுவுமே நீங்கள் என்கிட்ட கொடுக்கல. டேய் எத்தனை விளையாடுறதுன்னு இல்லை, போடா. என்னாச்சுண்ணே? இல்லம்மா, என் ஆஃபீஸர் என்கிட்ட பணத்தை கொடுத்து வச்சுக்க சொன்னாரு. அதை நான் இவங்கிட்ட கொண்டாந்து கொடுத்து பத்திரமா வச்சுக்கிடான்னு சொன்னேன். இப்ப கேட்டா பணமே கொடுக்கலன்றான். எத்தனை விளையாடுறதுன்னு ஒரு விவசாயம் வேணாம். டேய் என்னடா கொண்டு வந்து கொடுப்போ. மா அவர் என்ன சொல்கிறாருன்னு எனக்கு புரியல. கொடுத்துருந்தா நான் ஏமா இல்லைன்னு சொல்ல போகிறேன். மாமா நீ எங்கேயோ வச்சுட்டு மறந்துட்டு வளர்ற. டேய் யாரை பார்த்து மறந்துட்டு வளர்றங்கிற? அடி மாமா அடி. எனக்கு அப்பா இல்லைங்கிறனால தானே யார் வேணாலும் வீட்டுக்குள்ளே வந்து அடிக்கலான்னு ஆயிடுச்சு. என்னண்ணே கையெல்லாம் ஓங்குற? அவன் தான் இல்லைங்கிறான்ல. என் புள்ள போய் சொல்ல மாட்டான். மாமா நான் சொல்கிறேன்னு கோச்சிக்காத. உனக்கு கொஞ்ச நாளாகவே மறதி ஜாஸ்தி ஆகிட்டு தான் இருந்துச்சு. நானும் தமிழ்கிட்ட சொன்னேன் டாக்டர்கிட்ட காட்ட சொல்லி. இப்போ பாரு. நல்லா யோசிச்சு தான்ப்பா சொல்கிறேன். நான் பணத்தை உங்ககிட்ட தானே கொடுத்தேன். இல்லை மாமா, நீ எங்கேயோ வச்சுட்டு மறந்துட்ட. அதோட அந்த பிரச்சனை முடிஞ்சிடும்னு பார்த்தேன். ஆனால் அடுத்த நாள் தமிழோட வந்து நின்னாரு. தமிழுக்கும் எல்லாம் தெரிஞ்சிருக்குமோன்னு நினச்சேன். ஆனால் அவர் அவன்கிட்ட எதுவுமே சொல்ல போல. டேய் அரவிந்த் ப்ளீஸ்டா, எடுத்திருந்தா கொடுத்துட்றா. வேற எதுக்காகவும் இல்லைடா. எனக்கு நானே பைத்தியமாயிட்டணும்னு பயமா இருக்குடா. ஏன் மாமா இப்படி பண்ணுற? இல்லாத பணத்தை நான் எப்படி கொடுப்பேன்? செத்துட்டான்னு கொஞ்ச நாள் பணத்தை வெளியெடுக்காமல் இருந்தேன். இப்போ தான் பிஸ்னஸில் இருக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ளேயும் வந்து கேட்டு போகிறான். இவனுங்களுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்டே இருக்க முடியுமா? மனுஷனே இல்லை. போடி. அவனா கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச காசா? எவன் ஒருத்தனோட திட்டு காசு தானே. ஏய் எங்கடி போற? என்னடி உனக்கு? யமுனா எப்படி இருக்கீங்க? அப்படியே போகுது. வீட்ல எல்லாம் இருக்காங்க. தமிழ் அவருக்கு என்ன?
அப்படியே தான் இருக்கார். காலையில் கடைக்கு வேலைக்கு போவார், நைட்டு தான் வருவார். எங்கள் அத்தை அவங்க பாட்டுக்கு ஒரு மூலையில் இருப்பாங்க. முன்னாடி மாதிரி எதுவும் இல்லை. அந்த சந்தோஷம், சிரிப்பு, அப்பாவுக்கு என்ன ஆச்சு அப்பாவுக்கு என்ன ஆச்சுன்னு குழம்பி குழம்பி, மற்ற எல்லாம் கூட பரவாயில்ல. எப்பவுமே அவருக்குள்ள துருன்னு ஒரு சின்ன பையன் இருப்பான். அவனை காணும். எங்ககிட்ட சொல்ல முடியாம உள்ளுக்குள்ள குமரி குமரி. அவர் யாருக்கு என்ன பாவம் பண்ணாரு? குழந்தை மாதிரி நீ தழுதார். அவர் எதுக்கு கண்டு கசக்கணும்? ஏதோ பைத்தியம் மாதிரி என் கஷ்டத்தெல்லாம் சொல்லி உங்களையும் அழ வச்சிட்டேன். இல்லை அதில் இல்லை, நான் அப்படி பேசக்கூடாது. சாரி. இல்லை, நான் சொல்றது கேளுங்க. தமிழப்பா செத்ததுக்கு அரவிந்தா காரணம். தமிழப்பா கொடுத்த பணத்தை அரவிந்தா வச்சுட்டு இருக்கான். புள்ள மாதிரி வளர்த்தேன் அவனை. அவன் ஏன் அப்படி பண்ண? வேணாம்மா, ஒரு வாட்டி பார்த்துட்டு வரேன். உன் முகத்தை பார்த்துட்டு வரேன். வேணாம்மா, அப்பாவை கொண்டு உன்னை ஒரு வாட்டி நான் சொல்றது கேட்பா. வேணாம்மா, பார்த்துட்டு அவன் ஏன் அப்படி அவனை விட்டுடாத தமிழ், அவனை விட்டுடாத, அவனை விட்டுடாத. நானே வீடு ஃபுல்லாக தேடி பார்த்துட்டேன். பணம் இங்கே இல்லை. அரவிந்த் ஏதோ எடுத்து லீஸ்க்கு எடுக்கணும்னு இந்த டாக்குமெண்ட்ஸை கொண்டு வந்தா. எனக்கு இதை பற்றி ஒன்றும் தெரியாது. ஹலோ சார். சொல்லுங்க. அரவிந்த் உங்களை பார்க்க சொன்னார். அதான் நாளைக்கு டீலை க்ளோஸ் பண்ண போகிறோமே, அப்புறம் என்ன? டீலை க்ளோஸ் பண்ண போகிறோம். இருந்தாலும் எல்லாத்தையும் ஒரு வாட்டி கரெக்டாக பேசிட்டு வர சொன்னார். ஐயா, எத்தனை தடவை சொல்கிறது? மொத்தம் 1 கோடி ரூபா இன்வெஸ்ட்மெண்ட், மாதம் 5 to 10 லட்சம் வரைக்கும் ரிட்டர்ன்ஸ். பக்கத்தில் ஐடி கால் சென்டர் டெவலப் ஆகிட்டே இருக்கு.
அந்த இடத்துக்கு நிறைய ஆஃபர் இருக்குது. நீங்கள் மொத்தமாக பிளாக்ல தரதுனால தான் உங்களுக்கு முடிக்கிறேன். டீல்லாம் ஓகே சார், அந்த டீல் பேசுகிற இடம் தான். இதை பாருப்பா, நான் எல்லா டீலும் ஸ்வேதா பார்க் ஃபேமிலி ரூமில் தான் முடிக்கிறது. காலையில் 7 மணிக்கு அங்கே வந்துருங்க. ஸ்வேதா ஓகே சார், ஆனால் டைம் தான் 7 மணி வேணாம், ஒரு 9 மணிக்கு வச்சுக்கோமா, அதுதான் எங்களுக்கு நல்ல நேரம். சரி, ஓகே. அப்போ நான் வரேன் சார். கரெக்டான அட்ரஸ் தான் வந்திருக்கேன் மச்சான். வா. உட்கார். வேண்டாத தெய்வத்தெல்லாம் வேணும் மச்சான். நீங்கள் வரக்கூடாது, உன் கையில் இந்த பணம் இருக்கக்கூடாதுன்னு எப்படிடா மனசு வந்துச்சு? எங்கள் அப்பா செத்துட்டாரு, அப்படி ஒரு விஷயமே நடக்காத மாதிரியே இருக்கியே. எங்கள் அம்மா உன்னையும் புள்ளமாக எதனடா வளர்த்தாங்க. உங்கள் அப்பா சூசைட் பண்ணிப்பாரு நான் எதிர்பார்க்கல, சரியா? ஆனால் எனக்கு இப்போ இந்த பணம் ரொம்ப முக்கியம். வேணா நம்ம இந்த பணத்தை ஆளுக்கு பாதியாக பிரிச்சுக்கலாம். பங்கு போடுறியாடா பணத்தை? எங்கள் அப்பாவுக்கு சின்ன வீடு இருக்குன்னு சொன்னவன் தானே நீ? நீ ரொம்ப நல்லவன்டா. வேணாம் வேணாம். நீ பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன் நஷ்டப்படும் போதெல்லாம் எங்கள் அப்பா நைட்டெல்லாம் உட்காந்து புலம்பு வர்றா. எப்படிடா மனசு வந்துச்சு? நீ யாரத்தான் தானடா. உனக்கு 24 மணி நேரம் டைம் தரேன். அதுக்குள்ளே மீதி பணத்தை கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்துட்டு எங்கள் அம்மா காலில் விழுந்து மன்னிப்பு கேளு. 24 மணி நேரத்துக்கு மேலே ஒரு நிமிஷம் ஆச்சு. ஹேமா ஹேமா ஏய் ஹேமா, எல்லாத்தையும் நேரம் அவன் கிட்ட போய் நீ தானே போட்டு கொடுத்த. நீ அடிச்சு அதை வாங்கிட்டு இருக்கிற பொண்ணு நான் இல்ல, திரும்பி விழும். ஏய், என்ன பண்ணுவ? என்னடா பண்ணுவ? ஹஸ்பண்டுக்கு லாயலா இல்லாத நீ எல்லாம் ஒரு பொண்ணாடி. முதல்ல நீ ஆம்பளையான்னு பாரு, அப்புறம் நான் பொண்ணா இல்லையான்னு யோசிப்போம். என்னை விட அவன் முக்கியம் ஆயிட்டான்ல. சொல்றி, உனக்கு என்ன விட அவன் முக்கியம் ஆயிட்டான்ல. இதுக்கு நான் பதில் சொல்லிடுவேன், ஆனா உனக்கு ரொம்ப அசிங்கமாயிடும். பரவாயில்லையா? பாக்கி பணத்தை அசிங்கப்படாம நீயே போய் கொடுத்துடு. எச்சத்தனமா பண்ணாத.